ஈரான் தாங்கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்கள்ல வெறும் 5% மட்டுமே இந்த 12 நாட்கள் போர் நடந்ததில்ல அதில் பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட் வெளியாயிருக்கு. அப்போ பார்த்துக்கோங்க ஈரானுடைய வலிமை என்னன்னு. ஈரானில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் ஒரு 3 லட்சம் பேர் இருக்காங்க. இவங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை இப்போ உலக நாடுகளுக்கு சொல்லியிருக்காங்க. அது என்ன? அது மிகப்பெரிய அளவில் ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயமாக இருக்க போகுது. இன்னொரு புறம் ஈரானுடைய முன்னாள் பிரசிடெண்ட் மறைந்த ரைசி அவர் எப்படி இறந்து போனார்? ஸ்மகிள் ட்ரோன்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதை பற்றிய விடயங்களும் அஜர்பைஜான் கொடுத்திருக்கக்கூடிய தகவல்களும் இன்னைக்கு உலக மக்கள் மத்தியில் பேசுபொருளாக மாறியிருக்கு. அப்படி அஜர்பைஜான் ஈரானுக்கு கொடுத்திருக்கக்கூடிய தகவல் என்ன? ரைசியினுடைய மரணம் தற்காலிகமானதா இல்லை ஒரு பிளான்டான அட்டாக்கா? என்ன சொல்லுது ரிப்போர்ட்டு? எல்லாத்தையும் தாண்டி ஈரானுடைய பார்லிமெண்ட்டில் இருந்து ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டு இப்போது உலகம் முழுவதும் பரவிக்கிட்டு இருக்கு. அது என்ன? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. காசாவோடு இணைத்து வைத்து ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட்டாக இது பிரசாத் சிக்னேச்சர்.